சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக வேட்பாளர் பட்டியலை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளை அறிவித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுக போட்டியிடும் 164 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலையும் வெளியிட்டார். இதில் திமுகவும் அதிமுகவும் 139 தொகுதிகளில் நேரடியாக மோதுகின்றன. சென்னை மாவட்டத்தில் 16 தொகுதிகளில் வேலுச்சேரியை மட்டும் கூட்டணிக்கு விட்டுக் கொடுத்த திமுக மீதமுள்ள 15 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது. 164 தொகுதிகளில் 18 பெண் வேட்பாளர்களுக்கும் 60 புதுமுகங்களுக்கும் வாய்ப்பு வழங்கியிருப்பதாகவும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். 24 வேட்பாளர்கள் நான் அறிவிச்சிருக்கிறேன் இல்லையா? அதில் 11 வேட்பாளர் சூரியன் இருக்கு. அது அந்த தனித்தனி கட்சியை கொடுத்துருக்கு. அபிஷியலாக திமுக வேட்பாளர் 164 சொன்னேன். அந்த 164 பேர்ல பட்டம் பெற்றவர்கள் எவ்வளவு கேட்டீங்கன்னா 125 பட்டம் பெற்றவர்கள். அதுல பெண்கள் 18 பேர் இடம்பெற்றிருக்காங்க. மகளிர் 18 பேர். முனைவர்கள் 7 பேர். மருத்துவர்கள் 15 பேர். பொறியியல் பட்டதாரிகள் 17 பேர். சட்டம் படிச்சிருக்கிறவங்க 29 பேர். அது மட்டுமல்ல, புதுமுகம் கணக்கெடுத்துக்கிட்டா 60க்கு மேல வருது. புதுமுகமே 60 பேர் மேல வருது.